ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வார்த்தை கேட்டால் உங்கள் மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது? சாட் ஜிபிடி, அப்புறம் ரோபோட்ஸ், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. இது எல்லாமே உருவானதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நியூரான்னு சொல்லலாம். இல்லை இது எல்லாமே மேடப் ஆஃப் நியூரான்னு சொல்லலாம். எப்படி நம்ம பிரெயின் செல்ஸ் இஸ் மேடப் ஆஃப் நியூரான் அந்த மாதிரி தான். எதுக்காக ஒரு பயாலஜிக்கல் டேர்ம் வச்சாங்க நியூரான்னு பார்க்கலாம். ஒரு நியூரான் பயாலஜிக்கலாக நம்ம பிரெயினில் இப்படி தான் இருக்கும். ஆக்ஸான் மூலமா இன்புட் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இங்க ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு டென்ட்ரைட்ஸ் மூலமா அது மற்ற நியூரான்ஸுக்கு சென்ட் பண்ணும். இதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் நியூரன் என்ன பண்ணும், இன்புட் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட் கொடுக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹாய் ஹரி அப் ஆஃபர் சென்டிங் சூன். இதை நான் மேனுவலா என்னோட மெயில் இன்பாக்ஸ்ல பார்க்குறேன். அப்போ நான் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சது இது ஒரு ஸ்பேம் மெசேஜ். எப்படி? நான் ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணேன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது ஒரு ஸ்பேம் மெசேஜ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆக்டிவிட்டியை ஒரு நியூரனை பண்ண வைக்கிறோம். இன்புட் வந்து இந்த மெசேஜ், சில ப்ராசஸ் மேத்தமெட்டிக்கல் ஆர் எனி மெத்தட் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு எஸ்ஸா நோவா அது சொல்லணும். அதுதான் அவுட்புட். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துடுங்க, ஈஸியாக இப்போ புரியும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லும்போது. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏஜ் விசஸ் பாட் இன்சூரன்ஸ் ஆர் நாட். இப்போ நான் 23 ஏஜ் கொடுக்குறேன்னா இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்றது ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த y = mx + c ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ அங்கே எக்ஸ்ன்றது இந்த ஏஜ், எம்ன்றது ஸ்லோப், சின்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதில் யூஸ் பண்ணிட்டு நமக்கு yல ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். எதுக்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறோம்? ஏன்னா டேட்டா எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்காது. ரியல் டைம் டேட்டா எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் என்னோட ஹோம் டவுன்ல வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து 20 லேக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கும்? 40 லேக்ஸ். ஏன்னா இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் 20 லேக்ஸ்னா அதோட டபுள் தி டிஸ்டன்ஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட். அப்போனா அதுவும் 40 லேக்ஸ், டபுள் தி டைம் ரேட்டும் இருக்கும். ஆனால் அதுவே நான் பெங்களூரில் அதே 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தேன் 20 லேக்ஸாக இருக்கும் கிடையாது இல்லையா? ஸோ மற்ற சில இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்காது. இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லைன் இப்படி இருக்கும் லீனியர் ரிக்ரெஷனில். அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது, இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த லைன் வந்து எஸ் மாதிரி மாறிடும். ஸோ நமக்கு அவுட்புட் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் என்கிட்ட மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு, ஏஜ், சேலரி, ஜெண்டர். அப்போ வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சேம் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஆனால் அது இப்போ பார்க்க வேணாம். நியூரான்ல என்ன பண்ணுவோம், இது மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ல போட்டுட்டு ஒரு வேல்யூ எடுப்போம். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், செப்பரேட் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். y1 = m1 × ஏஜ் + c1, y2 = m2 × ஜெண்டர் + c2, y3 வந்து m3 × salary + c2. இது நார்மல் ஈக்குவேஷன். நம்ம இப்போ இது மூணுமே கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணாக்கா இன்புட் வெக்டார், வெயிட் வெக்டார்னு கிரியேட் பண்ணுவோம். இன்புட் வெக்டார்ன்றது இந்த ஏஜ், ஜெண்டர், சேலரி. வெயிட் வெக்டார்ன்றது w1 w2 w3 அப்படின்னா m1 m2 m3. ஸோ பயாஸ்ன்றது c1 c2 c3 இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணது தான். ஸோ இதை ஒரு ஈக்குவேஷனில் போடும்போது z = w1 × ஏஜ் ப்ளஸ் w2 × ஜெண்டர் ப்ளஸ் w3 × சேலரி ப்ளஸ் b. இதை வெக்டாராக போடும்போது w.x + b. ஸோ நமக்கு z ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ வரும். இந்த மூணு வேல்யூ கம்பைன் பண்ணிட்டு இது ஸ்கோர்னு சொல்லலாமா? ஸோ ஒரு வேல்யூ வந்துச்சு. இந்த வேல்யூ z சிங்கிள் வேல்யூவை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுவோம், சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில். ஸோ அதில் பாஸ் பண்ணும்போது நமக்கு 0 ஆர் 1 வரும். எய்தர் ஹி கெட்ஸ் இன்சூரன்ஸ் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் லீனியர் அண்ட் லாஜிஸ்டிக் செப்பரேட்டாக பார்த்தோம். ஆனால் ஒரு நியூரான்ன்றது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சிம்பிளாக இது ஒரு சிங்கிள் நியூரான் இது ப்ராசஸ் பண்ணும். ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் தரணும். அவ்வளோதான் ஒரு சிம்பிள் நியூரானோட ஒர்க். ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் நியூரான்ஸ் கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூ நடக்குது, 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு ஒரு ஸ்கோர் போடுறாங்க 795ன்னு. இன்னொருத்தனுக்கு 986ன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 21 வருது. செகண்ட் பர்சனுக்கு 21 வருது. ஆனால் இது ப்ராப்பர் எவல்யூஷனா?
இல்லல்ல. ஸோ நம்ம கம்யூனிகேஷனுக்கு டெக்னிக்கல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் தர முடியாது. இப்ப இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் வெயிட். ஓகேவா? ஸோ இப்ப கம்யூனிகேஷன் X1 எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் X2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் X3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ W1 இன்டு X1 பிளஸ் W2 இன்டு X2 பிளஸ் W3 இன்டு X3 பிளஸ் B. ஸோ இங்க W1ன்றது 0.5 குடுத்துருக்கேன். அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு நான் 0.5 இம்பார்ட்டன்ஸ் தரேன். அப்படி மீனிங். அதே இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு பார்த்தோன்னா 0.8 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன். அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 0.6 தரேன். ஸோ இந்த மாரி நான் ஒரு வெயிட்ஸ் அஸ்யூம் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அப்ப நமக்கு 14.7 வருது. அதே செகண்ட் பெர்சனுக்கு 14.1 வருது. இப்ப பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2த்துக்கும் இது பெருசா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுத்திருக்கேன். கம்பேர்ட் டூ கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாரி டிஃபரண்ட் சினாரியோஸ், டிஃபரண்ட் டேட்டாஸ்க்கு டிஃபரண்ட் வெயிட்ஸ் வரும். அதுதான் நம்ம W1 ஆர் எனி வெயிட்ஸ் அஸ்யூம் பண்ணிப்போம். இப்ப பயாஸ்ன்றது ஒரு கம்பெனிக்கு ஒரு பாலிசி இருக்கலாம். ஆ சம் எக்ஸ்ட்ரா பாலிசிஸ் இருக்கலாம். அதுதான் பயாஸ். ஒரு கம்பெனிக்கும் மாறும். ஸோ இப்ப இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹையர் ஆவாங்களா, ஆகமாட்டாங்களான்னு சொல்லலாம். ஆனா இப்ப டைரக்ட்டா இந்த வேல்யூஸ குடுத்துடக்கூடாது. இதுதான் அவுட்புட்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இத வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ல பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது அவன் செலக்டடா இல்லையான்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 14.1 இருக்கு. இத வந்து நான் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ல பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு 0 வந்துடுச்சு. 0 வந்தா நாட் செலக்டட். இந்த 14.7 வந்து நான் பாஸ் பண்றேன். 1 வருது. இந்த 1 ஆர் 0 எப்படி வருது நமக்குன்னா, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷனுக்கு இந்த வேல்யூவ பாஸ் பண்ணா தான் வரும். கரெக்ட்டா? ஸோ இந்த வேல்யூ வந்து எங்கருந்து வருது? இந்த டயகிராம்ல பார்த்தோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி நியூரான் இந்த வேல்யூ. ஸோ செகண்ட் பார்ட்ல தான் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட்டே வரும். ஆனா இந்த அவுட்புட் எப்படி வருது? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவ பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ரெலூ, சாஃப்ட்மேக்ஸ் அதெல்லாம் ஒரு டேட்டா டைப்ஸ்க்கும் சிச்சுவேஷன்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாரி ஏஐ தமிழ்ல ஈஸியா கத்துக்கிறதுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நெறைய வரும். லேர்ன் பண்ணிக்கோங்க. பாய்.